குவிஸ் வழங்கும் ஹூப் டைரி வித் அபர்ணா ராஜ்குமார். இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ்ல நடந்துட்டு இருக்கிற ஃபைனல்ஸை பத்தி பேச போறோம். பிட்வீன் 16 டைம் சாம்பியன் அண்ட் நம்பர் 1 சீட் லாஸ் ஏஞ்சலஸ் லேக்கர்ஸ் அண்ட் 3rd சீட் டென்வர் நகெட்ஸ். டென்வர் நகெட்ஸ்க்கு இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் அ ஃபேரி டேல் பிளே ஆஃப் சீசனா அமைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி தேர் டைம் ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் த பபிள் கேம்ஸ் டு நவ். அதை பத்தி ஒரு சில நொடிகளில் பேசுவோம். இப்போ ரன் அப் டு திஸ் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சலஸ் லேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து போர்ட்லண்ட் ட்ரெயில் பிளேசர்ஸ் 5-1 அப்படின்னு தோக்கடிச்சிட்டு செகண்ட் ரவுண்டில் வந்து ஹியூஸ்டன் ராக்கெட்ஸ் மீட் பண்ணாங்க. அங்கேயும் வந்து 5-1 அப்படின்னு டிஃபீட் பண்ணிட்டு they were waiting for the Denver Nuggets. டென்வர் நகெட்ஸோட ஜேர்னி வந்து கடினமாகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து they played a very spirited series, very aggressive challenges thrown by Utah Jazz. 4-3 அப்படிங்கிற ஸ்கோர் லைனில் 7 கேம் சீரீஸில் ஜெயிச்சு தான் இங்கே வந்தாங்க. அதுவும் சும்மா ஜெயிக்கலிங்க, 3-1 அப்படிங்கிற ஸ்கோர் லைனில் வந்து பின்தங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் கேம்ஸை ஜெயிச்சுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்தாங்க. டேஜா வு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதே ஸ்கோர் லைனில் த சப்போசிட் ஃபேவரட்ஸ் டு வின் த டைட்டில் லாஸ் ஏஞ்சலஸ் கிளிப்பர்ஸோட ஆடிட்டு இருந்தாங்க. 3-1 அப்படிங்கிற ஸ்கோர் லைனில் பின்தங்கி இருந்தாங்க. ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸை புல் ஆஃப் பண்ணி அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இப்போ வந்து நம்பர் 1 சீட் லாஸ் ஏஞ்சலஸ் லேக்கர்ஸோட ஃபைனல்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. முதல் 2 கேம்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. அதில் 2த்துலையுமே வந்து லாஸ் ஏஞ்சலஸ் லேக்கர்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் செகண்ட் கேம் வந்து ரொம்பவே க்ளோஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் கேமில் இருந்த டெக்னிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸை அயன் அவுட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்பிரிட்டட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. பட் இட் வாஸ் ஆண்டனி டேவிஸ் who made a buzzer beater to take the game away from Denver Nuggets. இப்போ let's have a look at the rosters. லாஸ் ஏஞ்சலஸ் லேக்கர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் let's just go through it one more time. LeBron James, Anthony Davis, Kyle Kuzma, Rajon Rondo, Kentavious Caldwell-Pope, Danny Green, Markieff Morris, Dwight Howard, JaVale McGee, Dion Waiters, J.R. Smith, Quinn Cook, Talen Horton-Tucker, Alex Caruso, Devontae Cachok, Jared Dudley, Avery Bradley and Kostas Antetokounmpo. Avery Bradley வந்து பபிள் ஆரம்பிச்ச கேம்ஸ்ல இருந்து ஆடலிங்க பிகாஸ் ஆஃப் பர்சனல் ரீசன்ஸ். Denver Nuggets is being represented by Nikola Jokic, Jamal Murray, Paul Millsap, Will Barton, Mason Plumlee, Troy Daniels, Keita Bates-Diop, Bol Bol, Vlatko Konkar, Tyler Cook, Gary Harris, Jeremy Grant, PJ Dozier, Torrey Craig, Monte Morris, Michael Porter Jr. and Noah Vonleh. போன எபிசோட்ல வந்து மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்குள்ள இருக்கிற அந்த போட்டி ஆஃப் த கோர்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். திஸ் டைம் த 2 strategists are Frank Vogel of Los Angeles Lakers and Michael Malone of Utah Jazz. இன்ஃபேக்ட் மைக்கேல் மலோன் வந்து ஜோக்கிங்லி NBA சீனியர் ஸ்டாஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருந்தாரு, எங்க டீம் வந்து 3-1 டவுனாக இருந்தால் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதனால லெட்ஸ் ஸ்டார்ட் த சீரீஸ் at 3-1 அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ். ஆனால் அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, தட் நோ ஒன் டுக் த டென்வர் நகெட்ஸ் சீரியஸ்லி அப்படின்னு. ஆனால் அவருக்கு he still enjoys being the underdog. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைவு. அண்ட் அவங்களுக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு நிக் நேம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாகவே ஜனங்க வந்து கம்பேக் கிட்ஸ் அப்படின்னு அவங்கள they are referring to Denver Nuggets as comeback kids. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து you know that the opponents are taking them seriously. இன்ஃபேக்ட் Markieff Morris கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, they are the comeback kids, we are not taking them lightly, we are preparing for every game like it's the last அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மைக்கேல் மலோன் ஒரு 3-4 இயர்ஸாக அருமையான பர்ஃபார்மன்ஸஸ் வித் திஸ் டீம் கொடுத்து he's slowly moved up in a very quiet way to the top 10 coaches in the NBA. அதே மாதிரி ஃப்ராங்க் வோகல் வந்து மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் வந்து சமயத்துக்கு தகுந்த மாதிரி he adjusts his roster, uses the right personnel. அந்த மேட்ச்அப்க்கு தகுந்த மாதிரி he keeps changing the situations and making the plays happen. ஸோ அதனால ஃப்ராங்க் வோகல் வந்து இந்த எஸ்பெஷலி பிளே ஆஃப்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து யூ கேன் சி ஹிஸ் பிரில்லியன்ஸ் கம்மிங் டு த ஃப்ளோர், ஏப்லி சப்போர்ட்டட் பை அ குட் ஸ்டாஃப் as well. ராப் பெலிங்கா வந்து ஹீஸ் த ஜெனரல் மேனேஜர் ஃபார் லாஸ் ஏஞ்சலஸ் லேக்கர்ஸ். ஒரு அருமையான டீமை வேறு உருவாக்கி கொடுத்துருக்காரு. லாட் ஆஃப் டால் பிளேயர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் மிக்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். லாட் ஆஃப் டேலண்ட் ஆன் த ஃப்ளோர். பட் அதை யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும். அது ஃப்ராங்க் வோகல் கிட்ட நிறையாவே இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ டு த பிளேயர்ஸ். ஃபல்க்ரம் ஆஃப் டென்வர் நகெட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா யோகிச் இஸ் நம்பர் 1 சென்டர் இன் NBA. ஆனால் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற ஜமால் மரே வந்து he had a phenomenal first 2 rounds.
இன்ஃபேக்ட் யூட்டா ஜாஸோட 2 கேம்ஸில் 50 பாயிண்ட்ஸ் போட்டு தள்ளினாரு. ஜமால் மரேக்கும் நிக்கோலா யோகிச்சுக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குங்க. லாட் ஆஃப் பிக் அண்ட் ரோல் ஆன் த மூவ் ஸ்க்ரீன் சிச்சுவேஷன்ஸ் இந்த ஸ்பின்னிங் ஃப்ரம் த போஸ்ட். அண்ட் நம்ம வந்து நிக்கோலாவை பற்றி பேசணும், யோகிச் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். அவர் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சென்டர் எப்படி ஆடுவார் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கலாக நினச்சிருந்தீங்கன்னா அதை முறியடிச்சிட்டு அவர் இஸ் அ ஸ்பெஷல் அண்ட் யூனிக் கைண்ட் ஆஃப் பிளேயர். ஆஃப் த பாலும் அவருக்கு டேமேஜ் பண்ண முடியும், with the ball damage பண்ண முடியும். He can score inside, he can score outside, he can take those jumpers, he can drive in, and he can make his teammates play. So he's an invaluable member, all of 25 years old. Jamal Murray also has been supporting very well. But இப்போ என்ன பிரச்சனைனா, ஃப்ராங்க் வோகலோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல பிரமாதமாக ஒர்க் ஆச்சு. He went back to JaVale McGee and Dwight Howard. He started putting them one after another. வந்து ஒருத்தரை தாண்டினா இன்னொருத்தர் நிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் டால் மென்னை போட்டு நிக்கோலா யோகிச்சோட பாத் டு த பாஸ்கெட் அண்ட் இஸ் கம்ஃபர்டபுள் ஸ்பாட்ஸ் இருந்து போட விடாம தடுத்துக்கிட்டே வந்த உடனே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தியாகி he started making mistakes and committing more fouls. Foul trouble ஆன உடனே நிக்கோலா யோகிச் had to spend a lot of time in the bench, which made it easier for Los Angeles. அதுக்கு பதிலாக வந்த மேசன் பிளம்லியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருந்திருக்கலாம், பட் he was not able to perform and it's not fair to compare Mason Plumlee with Nikola Jokic. இதில் மற்ற ரோல் பிளேயர்ஸோட சப்போர்ட் வந்து மைக்கேல் போர்ட்டர் ஜூனியர் வந்து he has really stepped it up. பட் அவரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா பால் ரொட்டேஷன்ஸ் நல்லா இருந்தால் இட் வில் பி அ லாட் பெட்டர் ஃபார் டென்வர் நகெட்ஸ். நம்ம செகண்ட் கேம்லையும் பார்த்தோம். இன்ஃபேக்ட் அவரை நல்லாவே யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு மெயின் பிளேயர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் மில்சாப், பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் ஹூ கேன் பிரிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு த ஃப்ளோர். இந்த டீம் ரொம்பவே ஒரு யங் டீம், பட் பால் மில்சாப்போட எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி இன்வேல்யூபிள். ஸோ இந்த மாதிரி ரோல் பிளேயர்ஸ் அடிஷ்னல் சப்போர்ட் கொடுத்தா தான் த லோட் ஆஃப் நிக்கோலா யோகிச் அண்ட் ஜமால் மரே மேல் வந்து குறையும். அதுவே வந்து நீங்கள் லேக்கர்ஸ் எடுத்தீங்கன்னா லெப்ரான் ஜேம்ஸோட கெப்பாசிட்டி எல்லாருக்கும் தெரியும். ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எவ்ரி திங் ஆன் த ஃப்ளோர். பட் இந்த 2 கேம்ஸ்ல நாயகன் யாருன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஆந்தனி டேவிஸ். They do not, Denver Nuggets do not have an answer to Anthony Davis. ஃபர்ஸ்ட் கேம்ல 37 பாயிண்ட்ஸ், செகண்ட் கேம்ல 31 பாயிண்ட்ஸ். எப்படி சமாளிச்சு பார்த்தாலும் கூட அவரை கட்டுப்படுத்தி நிறுத்த முடியல. அவரை கட்டுப்படுத்தினா லெப்ரான் ஜேம்ஸ் வந்து வேற லெவலில் ஆட ஆரம்பிக்கிறார். யாராவது ஒருத்தர் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் கேம்ல என்ன ஆச்சுன்னா போஸ்ட்ல ஆட ஆரம்பிச்சாரு லெப்ரான் ஜேம்ஸ். கொஞ்சம் உள்ள வந்த உடனே டிஃபென்ஸ் அலர்ந்து போய் உடனே அவரை சரவுண்ட் பண்ணிக்கிட்டு டிஃபென்ஸ் ஸ்டார்டட் கொலாப்சிங். ஸோ அந்த பேனிக் வரப்போ ஃபைண்டிங் தி ஓப்பன் மேன் இஸ் வெரி ஈஸி. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து லெப்ரான் ஜேம்ஸ் 20+ பாயிண்ட்ஸ் போட்டு செகண்ட் ஹாஃப் வாஸ் லிட்டில் குவைட்டர், இன்னொரு 9 பாயிண்ட்ஸ் போட்டுப்பாரு. 29 பாயிண்ட்ஸ் டோட்டலி ஸ்கோர் பண்ணாரு. அதுவே ஆண்டனி டேவிஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து he picked up the slack for the first half and started scoring. லாஸ்ட் 2.1 செகண்ட்ஸ்ல ரஜான் ராண்டோ, நீங்க லேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா there are 3 coaches: Frank Vogel, Captain LeBron James and veteran Rajon Rondo. Playoff Rondoவோட brilliance and tactical sense வந்து வேற லெவல். அவரே வந்து வோகல் கிட்ட நான் அந்த த்ரோ எடுக்கிறேன் கருசோ உட்கார வச்சுட்டு ஃப்ராங்க் வோகல் அந்த சப்ஸ்டிடியூஷன் நடந்தது 2.1 செகண்ட்ஸ்ல. அழகா வந்து ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி ஆந்தனி டேவிஸை ஸ்விங் பண்ண வச்சு ஒரு பவுன்ஸ் பாஸ் டு ஹிம் ஆன் த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த கோர்ட். அங்கிருந்து நிக்கோலா யோகிச் கண்டென்ட் பண்ண he made a 3-point shot which sank in and gave the victory to the Lakers. But இதுல இன்னொரு சின்ன ஸ்ட்ராட்டஜி நடந்தது. அது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. Putting 2 screens on Nikola to make it difficult for him to get to Anthony Davis and block him. அந்த ஸ்கிரீன் செட் பண்ணது மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸோட எடுத்த அந்த ஷாட் ஆந்தனி டேவிஸ் மாம்பா மென்டாலிட்டியோட எடுத்தாரு. ஸோ தட் வாஸ் அ சூப்பர் டூப்பர் சக்சஸ். ஸோ இப்போ யாரு ஜெயிப்பாங்கன்னு கேட்டா ஐ வில் நாட் டிஸ்கவுண்ட் த நகெட்ஸ். The Nuggets still have some ways to go. Lakers has experience, Nuggets have youth and the attitude and mentality also. And Lakers have multiple superstars, lots of championship ring experience on the floor. So it's a very, very tough call. It can go any which way. So let's again say, may the best team win, and I'll see you in the next round. Thank you.